பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 6ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 7/5/2024 சர்வ அமாவாசை வருகிறது. அமாவாசை அற்புதமான ஒரு நாள். நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணலாம். வீரராகவலு திருவள்ளுவர் அருகில், சென்னைக்கு அருகில் திருவள்ளுவரில் வீரராகவலு பெருமாள் இருக்கார். அன்றைக்கி சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நன்றி. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போது சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 7இல் இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். 5ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் சூப்பராக ராகு பகவான். 8இல் குரு இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பல நன்மைகளை குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார். இந்த வார கிரகங்கள் நிச்சயமாக துலா ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனையே தருமா, கெட்ட பலனை தருமானா நல்ல பலனையே வாரி வழங்கப் போகிறதுன்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ராசியை பார்க்குறார். எந்த ஒரு ராசிநாதனும் ராசியை பார்த்தா சிறப்புங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போவும் சனி பார்க்கிறார். பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், ஆனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்க்கறதால சனி பார்வை ஒன்றும் தீய பலனை தராது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அகலும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோவை விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை தந்ததுன்னு கூட ஒரு நிலை இருந்தது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் அப்படின்னு சொன்னோம். அதனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை. பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா, நான் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். வண்டி வாகனங்கள் நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று தரும். படிக்கும் பிள்ளைகள் அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த சேர்த்து விட்டு பிள்ளைங்க நல்லா படிப்பாக அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருப்பது முழுமையான ஒரு சிவகடாட்சம். அதாவது குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் மாதிரி சிவகடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்.
பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது. 6ஆம் இடத்து ராகு பகவான் இளைஞர்களுடைய தேடல்கள் வசப்படும். அவங்க எங்கே போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்களா, உயர்கல்விக்கு போகிறாங்களா, உத்தியோகத்துக்கு போகிறாங்களா, கண்டிப்பாக சாதிக்க முடியும். கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும். புதுசாக கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு உதவும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் அவங்க 10ஓட 11 இருந்த நீங்கள் இப்போது நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சாதனை புரியக்கூடிய காலகட்டம் இந்த ராகு பகவான். எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க பிள்ளைகள், வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலைக்காக எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க்கு, ரயில்வே சர்வீஸு, இப்படி எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மற்றபடி இந்த எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் அதை பயன்படுத்துபவர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். இந்த 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். 11 சூரியன் 7ல் இருக்கிறார். ஆனால் சனி பார்வையில் இருக்கார். மூத்த சகோதரத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், இல்லை சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம். இந்த 11ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். 11ஆம் வீட்டு அதிபதியும் சனி பார்க்குறார். உங்களுக்கும் எண்ணிய செயல் ஈடேறாகாது. அதாவது பிளான் படி செய்வீங்க, அது 11th ஹவரில் சக்ஸஸ் ஆகுமானா தள்ளி போகும். சக்ஸஸ் தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை. இந்த 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுவது. அப்போது அது ஈஸியாக அச்சீவ் ஆகுமான்னு ஆகாது, காலதாமதம் பிடிக்கும். மற்றபடி உங்களுடைய சந்தோஷம் முறியடிக்கப்படும், அதாவது சந்தோஷ குறைவு ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், இல்லை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், அரசாங்கத்தில் பணிபுரிய உயர் அதிகாரிகளாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லோருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 8, 9, 10 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பாருங்கள், 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். குருக்கேது காம்பினேஷன், கோடீஸ்வர யோகம், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். இவ்வளோ நாளாக தூக்கம் இருந்திருக்காது, இப்போ நல்லா தூங்கலாம். நீங்கள் வேலைக்கு உண்ணலாம், உறங்கலாம், எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.